ஃபுட் ஐட்டம் அண்ட் சாட் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனால் என்னென்ன சாப்பிட்றதுன்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிஷ் பலான்னு வந்து உட்காந்துட்ருக்குறோம். இப்போ நம்ம நானும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா டபுள் சீஸ் மார்கெட்டா பீஸா, பேபிகார்ன் பண்ணி, அப்புறம் ஆலு டிக்கா பர்கர் அண்ட் மேங்கோ ஆல்ஃபினா அண்ட் மான்ஸ்டர் ஷேக். உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாட்டு ஓடுறதுனால எப்படின்னு தெரில, இதனால் பக்கத்தில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கேட்க தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்துட்டு என்னென்ன நான் சாப்பிட்றோன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிஷனே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இங்கே சோஃபாவில் தான் உட்காந்துருக்கோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைடு சீட்டு தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறமா உங்களுக்கு ஃப்ரெண்டில் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. அப்புறமா அந்த சைடில் இந்த சீட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே கார்னிவல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே என்னன்னா நம்ம பர்த்டே பார்ட்டிஸ்லாம் கொண்டாடுறதுனா அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம் போல். அப்புறம் இந்த சைடில் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி வாங்க நம்ம என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சாண்ட்விச் அண்ட் ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெனு கார்ட்ஸில் இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்துட்டு பிஸா, பர்கர், ஜிங்கர், ஸ்பானிங் பிஸா, பாஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி ஜூஸஸ் இருக்குது. ஜூஸஸ் அது தனி மெனு கார்டு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த மெனு கார்டில் வந்துட்டு ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த பில் காமிச்சிருப்பேன். இப்போ புதுசாக எனக்கு மெக்சிகன் மஷ்ரூம் ராப், இது வரைக்கும் நான் ராப் பார்க்கலங்க, இப்போ தான் பார்த்தேன். மெக்சிகன் ராப்பும் சாக்லேட் சாண்ட்விச் இதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே கொண்டு வரதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் சாண்ட்விச் வந்துருக்கு. ஒரு பீஸ் அதுக்குள்ளே ஃப்ரெண்டு எடுத்து சாப்பிட்டா வீடியோ இருக்குதுக்குள்ளே இட்ஸ் ஓகே சொல்லிட்டு வர சொல்லி எடுத்துட்ருக்கேன். இது பர்கரு. பர்கர் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன ரொட்டி? ஆலு டிக்கா பர்கர் தான் ஆர்டர் பண்ணுறோம். அது வாங்க இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ண போகிறோம். மான்ஸ்டர் ஷேக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் நல்லா இருக்குது. கொடுத்த காசு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் இருக்குன்னா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஆனால் சீஸு அந்த அளவுக்கு தெரியாது தெரியல. அந்தளவுக்கு அவ்வளோ சீஸ் கொடுத்துட்டாங்க. வாயில் வச்சுங்க அந்தளவுக்கு அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும். இது டேஸ்ட் இல்லை, பட் ஆனால் அது ஓகே, ட்ரை பண்ணலாம். பர்கரை ட்ரை பண்ணலாம். பர்கர் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பேட்டி இருக்குது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே போட்டிருக்க அந்த பேட்டி இருக்குல்ல, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த ஸ்டெப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொட்டேட்டோ பேட்டி சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. இது வந்து பனினி. ஃபஸ்ட் சாப்பிட்ற பிஸா பனினி. இது எப்படி காய்ஸ் பிஸாவை சாப்பிட்றதுக்கு பதில் இதுவே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம ஸ்பைஸியாக இருக்குது, செம்ம காரமாக இருக்குது காய்ஸ். பட் வேறு லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சாக்லேட்ஸ்லாம் மேலே போட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த இது ட்ரை பண்ணுங்க. சாக்லேட் சாண்ட்விச்னால் சாக்லேட் சாண்ட்விச் தானே. அந்த அளவுக்கு உள்ள நல்லா பீட்ரூட்டில் வச்சு நல்லா சாக்லேட்டை உருக்கி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ரைஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம்.
தெரில உள்ள ஃபுல்லாக செம்ம ஸ்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நான் வந்து மஷ்ரூம் ட்ராப் பேக் கேட்டிருக்கேன். மஷ்ரூம் ட்ராவில் ஸ்டப் பண்ணிட்டேன். ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரைஸ், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ட்ராப்பும் செம்மையாக இருக்குது, பனியும் செம்மையாக இருக்குது, பர்கரும் செம்மையாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணணும். பட் ஆனால் பிஸா மட்டும் கண்டிப்பாக வாங்கிட்டாருங்க. இல்லை நாங்கள் வாங்கின பிஸா அந்த மாதிரி இருக்காங்க இல்லை, டபுள் சீஸ்னால ஃபுல்லாக சீஸாகவே இருக்கேன். அதனால டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி ஆகும். மேங்கோ டேஸ்ட்டு அப்படியே இருக்குதுங்க. அது வந்து க்ரஷர்ஸில் வந்துட்டு மேங்கோ போட்டாச்சுன்னா எப்படி இருக்கும், சரி அதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதோட இந்த vlog இங்கேருந்து முடிச்சுக்கிறேன். எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா வந்து சாப்பிடுங்க. பட் பிஸாவை தவிர மற்ற எதை ஆர்டர் பண்ணாலும் நல்லா சாப்பிடுங்க. பட் ஆனால் எங்களை மாதிரி 2 பேராக வந்து சாப்பிடாதீங்க, சத்தியமாக சாப்பிட முடியாது. அதனால் நிறைய பேர் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி போகிறாங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். பை பாய்.